வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். புதுடில்லி ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வாஷிங்டன் தண்டனை வரிகளை விதித்தாலும் இந்தியா குறைந்த விலை ஒப்பந்தம் பெறும் இடத்திலிருந்து எண்ணெய் வாங்குவதை தொடரும் என்று மாஸ்கோவுக்கான இந்திய தூதர் வினய்குமார் கூறினார். இன்று உலகிலேயே குறைந்த விலையில் எண்ணெய் விற்பனை செய்யும் நாடு ரஷ்யா தான். அதனால் இந்த அறிவிப்பு ட்ரம்பால் 50% வரி விதித்தாலும் இந்தியா ரஷ்ய எண்ணெயை தொடர்ந்து வாங்கும் என்று இந்திய நிலைப்பாட்டை தெளிவாக கூறியுள்ளது. அதாவது ட்ரம்ப் தனது பெரிய ஆயுதமாக கருதும் வரி விதிப்பை இந்தியா தூக்கி எறிந்துள்ளது. ட்ரம்பின் மூக்கில் இந்தியா விட்ட இந்த கூத்து ட்ரம்பை கதிகலங்கவும் வைத்திருக்கும், ஆத்திரமடையவும் செய்திருக்கும். கொதிக்கும் ட்ரம்ப் நாளையே இந்திய இறக்குமதிகள் மீது 100% வரி விதிப்பு என்று அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் அதில் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. காரணம், ட்ரம்பின் 50% அச்சுறுத்தலை இந்தியா குப்பை கூடைக்குள் தூக்கி போட்டுவிட்டு ரஷ்ய எண்ணெயை வாங்க முடிவு செய்தால் 50% வரி செலுத்தி அமெரிக்காவில் யாரும் இந்திய பொருட்களை இறக்குமதி செய்ய போவதில்லை. அதன் பின் 100% வரி விதிப்பு அல்லது 1000% வரி விதிப்பு என்றாலும் எந்த வித்தியாசமும் ஏற்பட போவதில்லை. ஆனால் மறுபக்கத்தில் கனேடியர்கள் செய்வது போல இந்தியர்கள் அமெரிக்க பொருட்களை புறக்கணித்தால் அது ட்ரம்பை குப்புற கவிழ்த்துவிடும். முதலாவதாக 1.4 பில்லியன் மக்களின் எரிசக்தி பாதுகாப்பு எங்களை நோக்கம் என்று நாங்கள் தெளிவாக கூறியுள்ளோம் என்று ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் குமார் கூறினார். அமெரிக்க விமர்சனத்தின் முரண்பாட்டையும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா உட்பட பிற நாடுகள் இன்னமும் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்கின்றன என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஹைட்ரோ கார்பன்களுக்கு அப்பால் மின்னணு, ஜவுளி மற்றும் கட்டுமான பொருட்கள் போன்ற துறைகளில் ரஷ்யாவுக்கு இந்திய ஏற்றுமதி அதிகரிக்க புதுடில்லி இலக்கு வைத்துள்ளதாக குமார் கூறினார். அதன் அர்த்தம் அமெரிக்க ஏற்றுமதிகளுக்கு மாற்றாக வேறு சந்தைகளில் கவனம் செலுத்த இந்தியா தயாராகிவிட்டது. இப்போது ட்ரம்பின் பெரிய வாய்தான் சிக்கலுக்குள்ளாகி உள்ளது. ட்ரம்பின் அச்சுறுத்தலை இந்தியா மதிக்கவில்லை என்பது நிரூபணமாகினால் ட்ரம்ப் இறங்கி வர வேண்டும். அது அவருக்கு அவமானம். இறங்கி வராவிட்டால் அதுவும் அவமானம். வேண்டுமானால் ட்ரம்ப் தமது பாணியில் 2 வார கால அவகாசம் அல்லது சீனாவுக்கு கொடுத்தது போல 3 மாத கால அவகாசம் கொடுத்து தனது அவமானத்தை பிற்போடலாம். அதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்ற காரணத்தை கூறலாம். அல்லது இந்தியா தனது நடத்தையை மாற்றிக்கொள்ள கால அவகாசம் கொடுக்கிறேன் என்று கதை விடலாம். அதே நேரத்தில் இந்தியாவும் இதுதான் நமது நிலைப்பாடு, இதை மாற்ற முடியாது என்று வாஷிங்டனுக்கு வேறு விதமாக சொல்ல மற்றொரு ஏற்பாட்டையும் செய்துள்ளது. அமெரிக்காவுக்கான இந்திய ஏற்றுமதிகள் மீதான இரட்டை அச்சுறுத்தலான 50% வரைக்கு சில நாட்களுக்கு முன்னதாக வாஷிங்டனில் உள்ள இந்திய தூதரகம் தனது 2வது பரப்புரை நிறுவனத்தை, அதாவது லாபி குரூப் ஒன்றை வேலைக்கு அமர்த்தியுள்ளது. வாஷிங்டனின் லாபி குரூப் நிறுவனங்களை நாடுகள் வேலைக்கு அமர்த்துவது ஒன்றும் புதிதல்ல. எம்மிடம் உள்ள தகவல்கள் சரியாக இருந்தால் வாஷிங்டனில் அதிக எண்ணிக்கையிலான லாபி குரூப் நிறுவனங்களை வேலைக்கு அமர்த்தியுள்ள நாடு இஸ்ரேல். அதற்கு அடுத்த இடத்தில் உள்ளன சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும். இந்த லாபி குரூப் நிறுவனங்களை நடத்தும் ஆட்கள் அமெரிக்க அரசாங்கத்தில் ஏதோ ஒரு வகை செல்வாக்குள்ள ஆட்களாக இருப்பார்கள். அவர்கள் ஊடாக நாடுகள் அமெரிக்க அரசுடன் தொடர்புகளை பேணும். அதற்கு லாபி குரூப் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் போட்டு மாதம் பணம் செலுத்த வேண்டும். இந்தியாவுக்கு வாஷிங்டனில் ஏற்கனவே ஒரு லாபி குரூப் நிறுவனம் உள்ளது. பாகிஸ்தானுக்கும் உள்ளது. லாபி குரூப் நிறுவனங்கள் வாஷிங்டனில் செய்வது கூட்டாட்சி பரப்புரை, ஊடக உறவுகள், டிஜிட்டல் தணிக்கை, சமூக ஊடக உக்தி மற்றும் விளம்பரம் உட்பட தந்திரோபாய தகவல் தொடர்பு சேவைகளை வழங்குவது. வாஷிங்டனில் உள்ள வெளிநாட்டு முகவர் பதிவுகளில் இருந்து எந்த நாடுகள் எந்த லாபி குரூப்பை வேலைக்கு அமர்த்தியுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த லாபி குரூப்பில் யார் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஒப்பந்தத்தின் பெறுமதி என்ன, எவ்வளவு காலத்திற்கு ஒப்பந்தம் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். கிடைத்த விவரங்களின்படி வாஷிங்டனில் இந்திய தூதரகம் வேலைக்கு அமர்த்திய லாபி குரூப் மெர்க்குரி பப்ளிக் அஃபேர்ஸ். வாஷிங்டனில் உள்ள இந்திய தூதரகம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மெர்க்குரியுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஒப்பந்தம் 3 மாதம், கட்டணம் மாதம் ஒன்றுக்கு $75,000, இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 65.5 லட்சம் இந்திய ரூபாய். மெர்க்குரி நிறுவன முகவர்கள் யார்? இருவரில் ஒருவர் டேவிட் வீட்டர். இவர் லூசியானா மாநிலத்தின் குடியரசுக் கட்சி முன்னாள் செனட்டர். 2வது நபர் பிரையன் லான்சா. இவர் 2020ஆம் ஆண்டு ட்ரம்ப் மாற்றுக்குழுவின் தகவல் தொடர்பு இயக்குனர். இவர்கள் இருவரும் தான் வாஷிங்டனில் லாபி குரூப்பில் இந்திய கணக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். நியூயார்க் மாநில செனட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய அமெரிக்கரான கெவின் தாமஸ் உட்பட 4 பேர் கொண்ட குழுவின் ஆதரவுடன் இவர்கள் அடுத்த 3 மாதங்களுக்கு செயற்படுவார்கள். மெர்க்குரி லாபி குரூப்புக்கு ட்ரம்ப் நிர்வாகத்துடன் தொடர்புகள் எப்படி? மெர்க்குரி லாபி குரூப்புக்கு ட்ரம்பின் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஜூசி வைல்ஸுடன் உறவுகள் உள்ளன. அது எப்படி என்றால், ஜூசி வைல்ஸ் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரை மெர்க்குரி லாபி குரூப்பில் பணிபுரிந்தார். ட்ரம்ப் வெற்றிக்கு பின் அவர் வெள்ளை மாளிகையில் பணியில் சேர்ந்து விட்டார். இந்தியாவின் சார்பில் மெர்க்குரி லாபி குரூப்பில் செயற்பட போகும் பிரையன் லான்சா 2016ஆம் ஆண்டு ட்ரம்ப் ஜனாதிபதி பிரச்சாரத்திற்கான துணை தகவல் தொடர்பு இயக்குநராக இருந்தார். அவர் தனது செனட் பிரச்சாரத்தின் போது அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸின் ஆலோசகராகவும் பணியாற்றினார். சரி, வாஷிங்டனில் இந்தியாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய பாகிஸ்தான் வேலைக்கு அமர்த்திய லாபி குரூப் இது.
பாகிஸ்தான் டிரம்பின் முன்னாள் மெய் பாதுகாவலர் கீத் ஷில்லர் தலைமையிலான ஒரு நிறுவனத்தை வேலைக்கு அமர்த்தியது. அதன்பின் இந்தியா இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் டிரம்பின் மற்றொரு முன்னாள் உதவியாளர் ஜேசன் மில்லரை நிறுவனத்தை இந்தியாவுக்காக லாபி செய்ய வேலைக்கு அமர்த்தியது. இந்தியா தமது பிரச்சாரத்திற்கு வேலைக்கு அமர்த்திய ஜேசன் மில்லரின் நிறுவனத்தின் பெயர் SHW பார்ட்னர்ஸ் LLC. ஒரு ஆண்டு கால ஒப்பந்தம் அது. மாதாந்திர கட்டணம் $1,50,000 என்று, வருடத்திற்கு $1.8 மில்லியன் என்று இந்தியா கட்டணமாக செலுத்துகின்றது. இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 15.7 கோடி ரூபாய். வெளிநாடுகள் வாஷிங்டனில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பரப்புரை நிறுவனங்களில் லாபி குரூப்களை பணிக்கமர்த்துவது அசாதாரணமானது அல்ல. ஏனெனில் அவை வெவ்வேறு செயற்பாடுகளை செய்கின்றன. சில நேரங்களில் சில நாடுகள் வாஷிங்டனில் 6 லாபி குரூப்கள் வரை வைத்திருந்தன. முக்கியமாக டிரம்பின் முதலாவது பதவி காலத்தின் இறுதி நாட்களில் ஐக்கிய அரபு அமீரகம் 6 லாபி குரூப்களை வைத்து செயல்பட்டு டிரம்பின் பதவி காலத்தின் இறுதி நாளில் டிரம்ப் பதவி விலகுவதற்கு சில மணி நேரத்திற்கு முன் F-35 விமான ஒப்பந்தம் ஒன்றை பெற்றது. ஆனால் ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்தினார். லாபி குரூப்களுக்கு கொடுக்கப்பட்ட மில்லியன் கணக்கான டாலர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு நஷ்ட கணக்கு தான். அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு சிறிது காலம் உதவியாளராகவோ மெய் பாதுகாவலராகவோ இருந்தால் பின்னாட்களில் மில்லியன் கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம். இப்போது இந்தியா வாஷிங்டனில் மெர்குரி பப்ளிக் அஃபேர்ஸ் லாபி குரூப்பை வேலைக்கு அமர்த்தியுள்ளது. இறக்குமதி வரி விவகாரமா அல்லது வேறு விவகாரமா என்பது போக போக தெரிந்து போகும். மறுபக்கத்தில் அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவை உக்ரைனுடனான போரை நிறுத்த கட்டாயப்படுத்த இந்தியா மீது 2ஆம் நிலை வரிகளை பயன்படுத்தியதாக கூறியுள்ளார். அதை ஆக்கிரமிப்பு பொருளாதார செல்வாக்கு என்று அழைத்த வான்ஸ், இந்த நடவடிக்கை ரஷ்யா தனது கச்சா எண்ணெய் விற்பதன் மூலம் பணம் சம்பாதிப்பதை கடினமாக்கும் என்று கூறினார். இந்தியா மீதான 2ஆம் நிலை வரிகள் உட்பட வலுவான பொருளாதார நடவடிக்கைகளை பயன்படுத்தியுள்ளதன் மூலம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனில் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த அழுத்தம் தரும் தந்திரங்களாக பயன்படுத்தியுள்ளார் என்றும் கூறியுள்ளார். ஆனால் ட்ரம்பின் அழுத்தத்திற்கு பணியாமல் இந்தியா தொடர்ந்தும் ரஷ்ய எண்ணெய் வாங்க போகிறதாக கூறியுள்ளது. இது இப்போது அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தனது முகத்தை எங்கே கொண்டு போய் வைக்கப் போகிறார்? இந்தியா தள்ளுபடி செய்யப்பட்ட ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்கு ட்ரம்ப் அரசாங்கம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இருப்பினும் சீனா ரஷ்ய எண்ணெயை முதன்மையாக வாங்கும் நாடாக இருந்தாலும் வாஷிங்டன் சீனாவை விமர்சிப்பதை தவிர்த்து வருகிறது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் ஜனாதிபதி ட்ரம்ப் சமீபத்தில் நடத்திய பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் எழுந்த சில சிக்கல்கள் இருந்த போதிலும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் அமைதியை ஏற்படுத்த அமெரிக்காவின் திறன் குறித்து வான்ஸ் நம்பிக்கை தெரிவித்தார். ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்ட செய்தி தெளிவாக உள்ளது என்று வான்ஸ் விரிவாக கூறினார். போரை நிறுத்துவதன் மூலம் அவர்கள் உலக பொருளாதாரத்தில் மீண்டும் சேரலாம். ஆனால் அவர்கள் தங்கள் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்தால் அவர்களின் தனிமைப்படுத்தல் நீடிக்கும் என்றால் வான்ஸ். இது பெரிய தமாஷ் என்னவென்றால், அந்த தனிமைப்படுத்தலை குழப்பி புட்டினை அமெரிக்காவுக்கு அழைத்ததே ட்ரம்ப் தான். அமெரிக்காவின் 2ஆம் நிலை வரிகளுக்கு இந்தியா எவ்வாறு பதிலளித்துள்ளது? ரஷ்யாவிலிருந்து எரிசக்தி வாங்குதல் உட்பட எரிசக்தி வாங்குதல் தொடர்பான முடிவுகள் உள்நாட்டு தேவைகள் மற்றும் சந்தை நிலவரங்களை அடிப்படையாக கொண்டவை என்பதை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்திய பொருட்கள் மீதான வரிகளை 50% உயர்த்த ட்ரம்ப் முடிவு செய்ததை தொடர்ந்து புதுடில்லிக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான உறவு மோசமடைந்துள்ளது. சீனா ஏன் இன்னமும் இதே போன்ற தண்டனை வரிகளை எதிர்கொள்ளவில்லை என்று வான்ஸிடம் நேர்காணலில் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் கொடுத்த பதில், இந்தியாவும் சீனாவும் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதில் கிட்டத்தட்ட சமமானவர்கள். சீனா மீது ஏற்கனவே 54% வரிகள் உள்ளன. மேலும் சீனர்களை சிறந்த கூட்டாளிகளாக இருக்க நாங்கள் தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறோம் என்றார். அது உண்மையல்ல. சீனா மீது 54% வரி என்பது காகிதத்தில் தான் உள்ளது. நடைமுறையில் உள்ள வரி 30%. சமீபத்தில் ட்ரம்ப் சீனா மீதான அதிக வரிகளுக்கான காலக்கெடுவினை 90 நாட்களுக்கு நீட்டித்தார். அதற்கு காரணம் வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நிலுவையில் உள்ளன என்றார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நிலுவையில் தான் உள்ளன. அமெரிக்கா சமீபத்தில் வெவ்வேறு அதிகாரிகள் மூலம் பேசுகையில் இந்தியாவின் நிலை சீனாவின் நிலையிலிருந்து வேறுபட்டது. ஏனெனில் இந்தியா எண்ணெயை மறுவிற்பனை செய்து லாபம் ஈட்டுகிறது. அதே நேரத்தில் சீனா ஏற்கனவே உக்ரைன் போருக்கு முன்பு ரஷ்ய எண்ணெயை பெரிய அளவில் வாங்குபவராக இருந்தது என்கிறார்கள்.